தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தஞ்சாவூருக்கே வராரு, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வராரு. எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்கும், வராருன்னு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அது மாதிரி இல்லாமல் பல இடத்துல இதுக்கு முன்னாடி பேசின இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீச் கொடுத்தாரு. இந்த தடவை என்ன பேச போறாருன்னு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். நல்ல எங்களுக்கு சாதகமாக நல்ல விதமாக பேசுவார்னு சந்தோஷத்தில் இருக்கும். இல்லை நான் எவ்வளோ சர்ச்சை பேச்சு எது நடந்தாலும் அதை பற்றி தலைவர் கவலைப்பட போறதில்ல, அதை அவர் மைண்டில் ஏற்றுக்க போறதில்ல, அதுக்கு பதிலும் சொல்ல போறதில்ல. அவர் பாட்டு அவர் வழியில் அவர் என்ன எதிர்பார்த்து வந்தாரோ அது கண்டிப்பாக நடக்கும். நாங்கள் நம்புகிறோம், அது நல்ல விதமாக நடக்கும். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். என் பேர் தினேஷ்குமார்ண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரபாகரன். நாங்கள் தஞ்சை வடகிழக்கு ஒன்றியத்தை சேர்ந்தவங்க. அண்ணன் வந்து இப்போ தஞ்சாவூர் வராரு. அண்ணனை சுற்றி ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருக்கு. இருந்தாலும் எவ்வளோ சர்ச்சைகள் இருந்தாலும் அண்ணன் பின்னாடி நாங்கள் தம்பிங்க 1000 லட்சக்கணக்கான பேர் இருக்கோம், கோடிக்கணக்கான பேர் இருக்கோம். அண்ணனை என்றைக்கு விட்டுற மாட்டோம். நாங்கள் இன்னைக்கு தஞ்சாவூரில் நிறைய பேசுவார்னு எதிர்பார்க்குறோம். பார்ப்போம், வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும் அண்ணன் வழியில் என்றும். என் பேர் பிரபாகரன். அதாவதுங்க, தளபதிக்கு வந்து ஒரு மனுஷனை எவ்வளவு ஒரு தொந்தரவு கொடுக்கணும்னா, மத்தியில வந்து ஒன்றிய சர்க்காரால பிரச்சனை, அந்த ஒரு பிரச்சனை, இங்க எதிர்கட்சி பிரச்சனை, இப்ப அதுக்கடுத்து வந்து ஆட்சி அமைச்சிருவாமான்ட்டு அதிமுக வந்து அது ஒரு பிரச்சனை, இந்த சில்லறை கட்சிங்க பூரா ஒரு பிரச்சனை. ஆளாள்னால எல்லா பிரச்சனையும் தாங்கிக்கிட்டு இருக்காரு அவரு. வேற ஒரு மனுஷனா தான் ஓடி போயிருவான். ஆனா என் தளபதி இவ்வளத்தையும் சகிச்சுக்கிட்டு எங்களுக்காக இருக்கிறது வந்து அவ்வளவு பெருமையா இருக்கு எங்களுக்கு. அவர் நாங்க வந்து ஆட்சி கட்டல அமர விடாம வேற வேலையில் எங்களுக்கு, அதான் எங்களுக்கு வேலை. அதனால இன்னைக்கு பேச்சு எப்படி இருக்கணும்னா, இந்த ஆளும் திமுக அரச இன்னைக்கு என்னன்னு கேள்வி கேட்க போறாரு தெரியல. அவரோட மனசுல தான் இருக்கும், அது வந்து வெளியில வரும். இது வந்து வேற நீங்க வந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? அவ்வளவுதானே. வேறு என் பேர் வந்து ஆபேல், திருவையாறு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் இருக்கேன் நான். ஓகேங்களா? மகிழ்ச்சியா? ஓகே. இருக்கும் தளபதிக்கு வந்து தளபதி வந்துட்டு பல சர்ச்சைக்கு நடுவில் சோழமண்டலத்துக்கு வருகை தருகிறார். இருந்து சேலம், வேலூர் பல இடத்துல வந்துட்டு பேட்டிகள் நடத்தியும் இப்ப வந்து தஞ்சாவூர்ல வந்துட்டு 3வது வந்து மீட்டிங் வந்து நடத்துறாரு. தளபதிக்கு வந்து திமுக அரசும் பாஜக அரசும் தளபதிக்கு பல சிக்கல்களை கொடுத்து தளபதியை வந்துட்டு இது பண்றாரு. தளபதி வந்திருக்கதே வந்துட்டு இளைஞர்களுக்கு வந்துட்டு நல்லது செய்யணும் அப்படின்னு தான் வந்திருக்காரு.